வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பெருமூளை வாதம் என்ற நோயால் உயிரிழந்த 11 வயது குழந்தை. குழந்தையின் கண்களை தானம் செய்ததால் அதன் மூலம் 4 பேர் பார்வை பெற்றனர். புதுச்சேரியில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் லட்சக்கணக்கில் பணம் பறிப்பு. கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி MDS ஊழியரை போலீசார் கைது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாள் விழா. திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரி மாநிலத்தை பிரதமர் மோடி புறக்கணிக்கிறார் என்றும் புதுச்சேரி மக்களை அவர் வஞ்சிக்கிறார் எனவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரி மழை வெள்ள சேதத்திற்கு புதுச்சேரி அரசு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் பேட்டி. புதுச்சேரியில் காலை முதல் மாலை வரை பெய்து வரும் கனமழை. பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் சிரமம். புதுச்சேரியில் பெருமூளை வாதம் என்ற நோயால் உயிரிழந்த 11 வயது குழந்தையின் கண்களை தானம் செய்ததால் அதன் மூலம் 4 பேர் பார்வை பெற்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை ஆனந்தா நகரை சேர்ந்தவர் ரமேஷ் மகாலட்சுமி தம்பதியினர். லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆஷா பணியாளராக மகாலட்சுமி பணியாற்றி வருகிறார். இவர்களது மகன் நவதீப் வயது 11, சிறப்பு குழந்தை. பெருமூளை வாதம் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தை. பிறந்ததிலிருந்து உடல்நிலை குறைவால் பாதிக்கப்பட்டு இருந்து வந்தது. இந்நிலையில் நேற்று காலை குழந்தை நவதீப் இயற்கை எய்தினார். மேலும் குழந்தையின் கண்களை தானம் செய்ய பெற்றோர்கள் முடிவெடுத்து இந்திய செஞ்சிலுவை சங்கம் உதவியுடன் அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு குழந்தையின் கண்களை தானம் செய்தனர். இதன் மூலம் கருவிழி பாதிப்பால் பார்வை இழந்த 4 நபர்களுக்கு பார்வை கிடைத்துள்ளது. தங்களது குழந்தை இறந்தாலும் அவனது கண்கள் மூலம் 4 பேருக்கு பார்வை கிடைப்பதை பெருமிதமாக கொள்வதாக பெற்றோர் தெரிவித்தனர். புதுச்சேரியில் கடந்த 10 ஆண்டுகளில் 4895 ஜோடி கண்கள் தானம் செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் புதுச்சேரியில் யூனியன் பிரதேசங்கள் புதுச்சேரியில் கண் தானம் செய்வதில் முதலிடம் வகிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் லட்சக்கணக்கில் பணம் பெற்று ஏமாற்றிய கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி MDS ஊழியரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி உழவர்கரை விவேகானந்தா நகரை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் தாண்டவன். இவர் கடந்த அக்டோபர் மாதம் விபத்தில் உயிரிழந்தார். இவரது மனைவி வெண்ணிலா. கணவர் இறந்த 7ஆம் நாள் அக்டோபர் 21ஆம் தேதி தாண்டவனுடைய மொபைல் போனில் அழைப்பு வந்தது. அதில் பேசிய மூலக்குளம் ஜான்சி நகர் லூயிஸ் செட்டியார் தோட்டம் பகுதியில் வசிக்கும் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி MTS ஊழியர் அருள், தாண்டவன் தனக்கு நெருங்கிய நண்பர் என்றும் தான் ஆளும் கட்சி MLAவின் மச்சான் எனவும் அறிமுகம் செய்து கொண்டார். தாண்டவன் இறப்பிற்கு முன்பு தனது மகனுக்கு வேலை வாங்கி தர கேட்டுக்கொண்டார் என்றும் தற்போது அவர் இறந்து விட்டதால் அவரது மகனுக்கு வேலை தயாராகி விட்டது எனவும் அரசு வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வேலைக்கு ஆட்கள் தேர்வு செய்வதாகவும் அதற்கு 2 லட்சம் ரூபாய் தர வேண்டும் எனவும் கூறினார். தன்னிடம் அதிக பணம் இல்லை என கூறி வெண்ணிலா 1 லட்சம் ரூபாய் தருவதாகவும் முதற்கட்டமாக 50,000 ரூபாய் தருவதாகவும் வேலை கிடைத்தவுடன் 50,000 ரூபாய் தருவதாகவும் கூறினார். அதன்படி கடந்த மாதம் 21ஆம் தேதி அருள் அனுப்பிய கூகுள் பே நம்பரில் 50,000 ரூபாய் அனுப்பினார். 29ஆம் தேதி வெண்ணிலாவை தொடர்பு கொண்ட அருள் மீதி பணத்தை உடனடியாக அனுப்பினால் 2 நாட்களில் வேலை வாய்ப்பிற்கான பணி ஆணை கிடைத்துவிடும் என கூறினார். இதனை நம்பி 2ஆம் கட்டமாக 50,000 ரூபாயை அனுப்பினார். அடுத்த நாள் முதல் அருள் மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த வெண்ணிலா ரெட்டியார்பாளையம் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் அருள் மீது மோசடி வழக்கு பதிவு செய்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் இன்று கீர்த்தி, பழனி ஆகியோரும் தங்களிடமும் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் மோசடி செய்ததாக ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அருள் மீது கடந்த 10 ஆண்டுகளாக மேட்டுப்பாளையம், கோரிமேடு, உருளையன்பேட்டை உள்ளிட்ட போலீஸ் நிலையங்களில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வாங்கி ஏமாற்றியதாக பலர் வாய்மொழியாக புகார் தெரிவித்துள்ளனர். தற்போது அருள் கைதாகி இருப்பதால் மற்ற புகார்களும் இந்த வழக்குடன் சேர்க்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பல லட்சம் ரூபாய் பெற்று மோசடி செய்த அரசு ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மூலகுளத்தில் இருக்க முழுக்கா நகரில் இருக்கேன். லாஸ்ட் வருஷம் எங்கள் அப்பா அருள்ன்றவர்கிட்ட கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்துட்டாரு. அதுவும் அவனே தான் காசு கேட்டான். இந்த மாதிரி வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பார்த்து ஹாஸ்பிட்டலில் செக்அப் போனப்போ வீட்டாண்ட இருக்க ஒருத்தர் தான் அவனே தான் காசு கேட்டான், அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது 3 லட்ச ரூபா காசு கொடுத்தாரு. அது மூலியமாக கடந்த 1 வருஷமாக அவன்கிட்ட காசு கேட்டுகிட்டே இருக்கிற வரைக்கும் தரல.
கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு 4-5 வாட்டி வந்து ஸ்டேஷன் வந்துட்டோம். மேட்டுப்பாளையம், மூலக்குளம்ன்றது ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் எதுவும் எடுக்கல. இது வரைக்கும் எஃப்ஐஆர் காப்பி போடல. இன்னமும் பணமும் வீட்டு தரவே இல்லை. இதுக்கு வந்து அவங்க அண்ணன், அவங்க மாமா 2 பேருமே உடந்த 2 பேருமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க பாண்டிச்சேரியில். அவங்களுமே வந்து இவர் கேஸ் எடுக்கவே விடலை. எங்கே போனாலும் அவங்க தான் வந்து கேஸ் எடுக்க விட மாட்டாங்க. எங்கே போனாலும் அந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இது யாரும் எஸ்பியை கண்டுக்கல. எஸ்பி ஆஃபீஸும் போயாச்சு. யாரும் இதை பற்றி இந்த ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. எப்பயுமே நாங்கள் ஸ்டேஷனில் தான் இருக்கிறோம். இன்னமும் வந்து எங்களுக்கு அந்த எந்த ஆக்ஷனுமே கொடுக்கல. எஃப்ஐஆர் காப்பி இன்னும் கொடுக்கல. கம்ப்ளைண்ட் காப்பி கொடுத்தாச்சு, எஃப்ஐஆர் காப்பி கைக்கு வரல. ஸோ கண்டிப்பாக வந்து எஸ்பியும் எல்லாருமே தலையிட்டு கண்டிப்பாக இதுன்னா விஷயமா தக்க நடவடிக்கை எடுக்கணும். புதுச்சேரி அரசு சார்பில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாள் விழாவையொட்டி பாரதி பூங்கா அருகில் உள்ள மகாகவியின் திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசு சார்பில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பாரதி பூங்கா அருகில் உள்ள மகாகவியின் திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியை பிரதமர் மோடி புறக்கணிக்கிறார் என்றும், புதுச்சேரி மக்களை அவர் வஞ்சிப்பதாகவும், புதுச்சேரி மழை வெள்ள சேதத்திற்கு புதுச்சேரி அரசு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரசார் இன்று சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புயல் நிவாரணமாக குடும்பத்திற்கு 5000 ரூபாய் அறிவிக்கப்பட்டதாகவும், இது போதாது என்றும், சேதம் அதிகமாக இருப்பதினால் தலா 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், விவசாயிகளுக்கு ஹெக்டர் ஒன்றிற்கு 50,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர். இதைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புயல் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் புதுச்சேரி அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழக முதலமைச்சரை தொடர்பு கொண்டு வெள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்த பிரதமர், புதுச்சேரி குறித்து எதுவும் கேட்கவில்லை என்றும், புதுச்சேரிக்கு நிவாரணம் வழங்கவில்லை எனவும், புதுச்சேரியை பிரதமர் மோடி புறக்கணிப்பதாகவும், புதுச்சேரி மக்களையும் அவர் வஞ்சிக்கிறார் என்றும், இதுதான் இரட்டை எஞ்சின் ஆட்சி நிலை என நாராயணசாமி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக அரசு நிவாரணம் அறிவித்த 2 நாளில் அதனை வழங்கி வருவதாகவும், ஆனால் புதுச்சேரி அரசு 5000 ரூபாய் அறிவித்தும் இதுவரை வழங்காமல் உள்ளதாகவும், முதலமைச்சர் ரங்கசாமி டெல்லி சென்று பிரதமரை சந்தித்து மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அதிக நிதி வழங்க கோரிக்கை வைக்க வேண்டும் எனவும் கூறினார். மேலும் புதுச்சேரியில் அதிக படுகை அணைகள் கட்டி தண்ணீரை சேமிக்க வேண்டும் என்றும், இந்த மழை வெள்ள சேதத்திற்கு புதுச்சேரி அரசே முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். காரைக்கால் திருப்பட்டினம் வால்மங்கலம் பகுதியில் அமைந்துள்ள விஷாலாட்சி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. கார்த்திகை மாத கடைசி சோமவாரமான நேற்று முன்தினம் சிவன் கோவில்களில் சங்காபிஷேகம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் திருப்பட்டினம் வால்மங்கலம் பகுதியில் அமைந்துள்ள விஷாலாட்சி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் கார்த்திகை மாத சோமவாரம் கடந்த 3 வார காலமாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் 4வது வாரமாக நேற்று முன்தினம் கார்த்திகை மாத கடைசி சோமவாரத்தையொட்டி 108 சங்காபிஷேகம், ஹோமம், மகா அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சங்குகளில் வைக்கப்பட்டிருந்த புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியை சேர்ந்த கணபதி மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள வ.உ.சி. மேல்நிலைப்பள்ளியில் போதைப்பொருள் ஒழிப்பு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள வ.உ.சி. மேல்நிலைப்பள்ளியில் போதைப்பொருள் ஒழிப்பு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விரிவுரையாளர் ஹேமாலட்சுமி அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் பொறுப்பாசிரியர் பத்மாவதி நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தலைமையுரை நிகழ்த்தினார். சிறப்பு விருந்தினரும் புதுச்சேரி அரசு பழைய மகப்பேறு மருத்துவமனையின் மருத்துவ அதிகாரியுமான டாக்டர் கிஷோர், பள்ளி மாணவர்களுக்கிடையே போதை பழக்கத்தை கட்டாயமாக விட வேண்டும் என்ற அவசியத்தையும், அதற்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் மிகவும் விரிவாக உரையாற்றினார். பின்னர் சிறப்பு விருந்தினருக்கு பொறுப்பாசிரியர் பத்மாவதி சால்வை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கினார். ஆசிரியர் முருகேச பாரதி நன்றி கூறினார்.
விரிவுரையாளர் கந்தசாமி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விரிவுரையாளர்கள் எட்வர்டு சாலஸ், ஜீடு அன்பழகன், டேவிட் பால் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும், மாணவர்களும், அலுவலக ஊழியர்களும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் காலை முதல் கனமழை பெய்து வருவதால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்பவர்களும் சற்று சிரமத்திற்கு ஆளாகினர். ஃபெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கொட்டி தீர்த்த கனமழையால் புதுச்சேரியே வெள்ளக்காடானது. மேலும் 30க்கும் மேற்பட்ட பகுதிகளில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் கடுமையாக சிரமத்திற்கு ஆளாகினார்கள். மழைநீர் வடிந்து புதுச்சேரியில் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பி வந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது. இந்நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் இன்று காலை முதல் தற்போது வரை மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடற்கரை சாலை, உப்பளம், காமராஜர் நகர், திலாசுப்பேட்டை, லாஸ்பேட்டை, புதிய பேருந்து நிலையம், விமான நிலையம், முதலியார்பேட்டை உள்ளிட்ட நகர பகுதிகளிலும், கோரிமேடு, வில்லியனூர், பத்துக்கண்டு, தவளக்குப்பம், பாகூர், திருக்கனூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. காலை முதல் பெய்து வரும் கனமழையால் பள்ளி, கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களும், மாணவிகளும் மற்றும் பணிகளுக்கு செல்லும் பொதுமக்களும் சற்று சிரமத்திற்கு ஆளாகினர். காரைக்கால் மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆட்சியர் மணிகண்டன் அவசர ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தினார். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையில், புதுச்சேரி யூனியன் பிரதேசம், காரைக்கால் மாவட்டத்தில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அனைத்து துறை உயர் அதிகாரிகளுடன் ஆட்சியர் அலுவலகத்தில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தெற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், பேரிடர் துணை மாவட்ட ஆட்சியர் வெங்கடகிருஷ்ணன், பொதுப்பணித்துறை, மின்துறை, வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை அதிகாரிகள், சுகாதாரம் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கனமழையை கருத்தில் கொண்டு மாவட்டத்தில் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்துள்ள நிலையில், மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட அனைத்து துறை அதிகாரிகள் கொண்ட குழு தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும், மாவட்டம் முழுவதும் மக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்க நிவாரண மையங்கள் தயார் நிலையில் இருக்கவும், தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கை மேற்கொள்ளவும், உணவுகள் வழங்கவும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என ஆட்சியர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய ஆட்சியர் மணிகண்டன், மழை தீவிரமடையும் பட்சத்தில் மீட்பு பணியில் ஈடுபடுவதற்கு அரக்கோணம் பேரிடர் மீட்பு படையினர் வரவழைக்கப்படுவார்கள் எனவும், கடந்த ஃபெஞ்சல் புயல் மற்றும் கனமழை பாதிப்பிலிருந்து பல பாதிக்கப்படும் இடங்கள், வெள்ளம் சூழக்கூடிய தாழ்வான பகுதிகள் கண்டறிந்து அங்குள்ள மக்களை பாதுகாப்பாக தங்க வைக்கவும், ஆறு கரைகளில் எங்கு உடைப்பு ஏற்படும் என தெரிய வருகிறதோ அங்கு மணல் மூட்டைகளை கொண்டு கரையை பலப்படுத்தவும் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும், மழை, புயல் எது வந்தாலும் எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக ஆட்சியர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட சின்னையாபுரம் பகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் வீடு வீடாக சென்று 5 கிலோ அரிசியை வழங்கினார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஃபெஞ்சல் புயல் புதுச்சேரியை புரட்டி போட்டு எடுத்தது. புதுச்சேரியில் பல இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து சாலைகள் மற்றும் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் விபிஆர் அறக்கட்டளை சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நேற்று இரவு சின்னையாபுரம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் வீடு வீடாக சென்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5 கிலோ அரிசியை நிவாரணமாக வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்தகண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், ஓபிசி அணி மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான அருண்குமார், ரவி, பாக்யா, சாந்தி, உமா மகேஸ்வரி, ராகுல் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பல பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு தொடர்ந்து கனமழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினர்.
HRBCS சார்பில் மனித உரிமை காப்பாளர் சாய்பாபா நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் உலக மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு மனித உரிமை காப்பாளர் பேராசிரியர் சாய்பாபாவிற்கு வீர வணக்கம் நினைவேந்தல் பொதுக்கூட்டம் நேற்று மாலை சாரம் அவ்வை திடலில் நடைபெற்றது. இயக்க பொதுச் செயலர் முருகானந்தம் தலைமை தாங்கினார். மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு ஆசிர் தொடக்க உரையாற்றினார். இயக்க நிர்வாகிகள் கோபிநாதன், மதுரை நாயகம், கீதா லட்சுமி, தர்மலிங்கம், ராமர், ராஜா, முருகன், சிவகுமார், மோரிஸ், இளமுருகன், அப்பாக்கண்ணு, கோபாலகிருஷ்ணன், கஜேந்திரன், ஆதிரை செல்வன், கந்தசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பி போல்ட் பஷீர், புதுச்சேரி நுகர்வோர் சங்கத்தின் கூட்டமைப்பு முத்துரங்கம், SDPI பரகத்துல்லா, தமிழக வாழ்வுரிமை இயக்கம் அருள் ஒளி, பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, இந்திய தேசிய இளைஞர் முன்னணி தாமரை கண்ணன், இருளர் பழங்குடியினர் பாதுகாப்பு இயக்கம் ஏகாம்பரம், மக்கள் அதிகாரம் சாந்தகுமார், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மகேந்திரன், தமிழ் தேசிய பேரியக்கம் வேலுசாமி ஆகியோர் நினைவேந்தல் உரை ஆற்றினர்.